ஒரு சரி, ஒரு இதுல என்னன்னா, வைத்தியலிங்கமும் வந்து ஓபிஎஸ் கூட இருந்தாரு. அவரு வந்து டிஎம்கே கூட போய் கூட்டணி வச்சுட்டாரு. இன்னொருத்தர் வந்துட்டு நான் இன்னொரு கட்சிக்கெல்லாம் போகுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நானு அரசியல விட்டே போகுறேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருத்தர் தெரிவிச்சுட்டாரு. எந்த தைரியத்துல சார் வந்துட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து தனியா ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு? அதாவது தனியா ஒரு கட்சி தொடங்குறதுன்றது யாரு சேர்த்துக்கலைன்னு என்ன பண்றது? எங்க போ ஓகே. முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ம். ஓ! இப்போ ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு யாரும் அதாவது இல்ல போய் முதல்ல சேர ஒரு விஷயம் முடியாததுனால. ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு இப்போ ஒட்டுமொத்தமா காலியாச்சு. ஓகே. இப்ப அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் வந்து ஏதோ பாஜகவுடைய ஒரு துணை கொண்டு அவர் கொஞ்சம் சில ம், காலத்தை வந்து ம், ஓட்டிட்டு ம். இருந்தாரு. இன்னைக்கு பாஜகவும் வந்து ஓபிஎஸ் கூட ரொம்ப அணு இபிஎஸ் கூட ரொம்ப அணுக்கமாகி இப்போ அரசியல் சூழல் வந்து ரொம்ப அந்த அரசியல் பொறுத்தவரைக்கும் வந்து எப்போ எந்த திசையில் திரும்பும் எதுவுமே தெரியாது. அந்த கள நிலவரம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இதில் வந்து நிர்கதியாக நிற்கப்பட நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அது ஓபிஎஸ் தான்.